வணக்கம் உறவுகளே, இது உங்கள் அவந்தி இன்ஃபோ சேனல். இன்றைக்கி ஆடி அமாவாசையை முன்னிட்டு நம்ம சதுரகிரி மகாலிங்கத்தை தரிசனம் பண்ண போகிறோம். சதுரகிரி மகாலிங்கத்தை தரிசனம் பண்ணுறதுக்கு ஒரு 3 பாதைகள் இருக்குது. விருதுநகர் மாவட்டம் வழியாக, தேனி மாவட்டம் வழியாக, மதுரை மாவட்டம் வழியாக. நம்ம போகிறது தேனி மாவட்டம் வருசநாடு பகுதியில் உப்புத்துறைன்ற இடத்துக்கு போய் உப்புத்துறையிலேருந்து அப்படியே நம்ம மேலே ஏற போகிறோம். போன வருஷத்துக்கு முந்தின வருஷமும் நம்ம இதே பகுதியில் தான் ஏறியிருந்தோம். இந்த வட்டம் திரும்பவும் உப்புத்துறை பாதையிலே நம்ம முடிவு பண்ணி இப்போ கண்டமனூரை தாண்டி அப்படியே போயிட்டுருக்கோம். கண்டமனூர், கடமலைக்குண்டு, மயிலாடும்பாறை, அப்படியே மயிலாடும்பாறையிலேருந்து லெஃப்ட் எடுத்துட்டோம்னா நம்ம இந்த உப்புத்துறைன்ற ஊரை நம்ம அடையலாம். உப்புத்துறை வழியாக அப்படியே மெதுவாக மேலே ஏறணும்னா நம்ம சதுரகிரி மகாலிங்கத்தை அடைஞ்சிடலாம். இப்போ வாங்க, இப்போ வண்டியில் போயிட்டுருக்கோம். வண்டியில் நிப்பாட்டிட்டு நம்ம நடக்க ஆரம்பிப்போம். சரி, இந்த ரூட்டா பெஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பெஸ்ட்டு எந்த ரூட்டு அப்படின்னு தெரியாது. இந்த தேனி மாவட்ட மக்களுக்கு போகிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வழி தான் சிறந்தது. ஏன்னா டிரான்ஸ்போர்ட் அதிகமாக இருக்குது. தேனிலேருந்து பஸ் இருக்குது, ஆண்டிபேட்டிலேருந்து பஸ் இருக்குது. பஸ் ரூட்டு கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கனால சீக்கிரம் வந்துட்டு சாமியை பார்த்து இதே வழியை இறங்கிட்டு போயிடலாம். நம்ம அடிவாரத்துக்கு வந்துட்டோம். கருப்புசாமி கோயில் இருக்கும். கருப்புசாமியை தரிசனம் பண்ணிக்கிறோம். தரிசனம் பண்ணிட்டு எந்த இடையூறு இல்லாமல் நல்லபடியாக மேலே போயிட்டு வரணுன்ட்டு கருப்பைங்கிட்ட கேட்டுக்கிட்டு அப்படியே நடைய கட்டுவோம். போகிறப்ப நீங்கள் என்னென்ன கவனிக்கலாம் அப்படின்னா, தண்ணி முக்கியம், எசென்சியல். வேறு சுகர் சம்மந்தமாக, ஏன்னா மேலே ஏற ஏற சுகர் லெவல் நமக்கு குறையும். அப்போ அதை பூஸ்டப் பண்ணுறதுக்கு வாழைப்பழம், பலாப்பழம் அந்த மாதிரி ஐட்டங்கள் எடுத்துக்கலாம். இல்லை மிட்டாய், இனிப்பு மிட்டாய்கள் அந்த மாதிரி எடுத்துகிட்டு நடக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம பலாப்பழமும் வாழைப்பழமும் வாங்கிக்கிட்டோம். ப்ளஸ் குளுக்கோஸ் கொஞ்சம் வாங்கிக்கிட்டோம். எனர்ஜி லெவல் குறையிறப்ப அப்படியே டாப் அப் பண்ணுறதுக்கு. இங்கே ஒரு கருப்புசாமி இருக்கார், அவரையும் பார்த்துட்டு அப்படியே நடப்போம். நம்ம இப்போ ஏறுற டைம் பார்த்திங்கன்னா மணி 3:15 ஆயிடுச்சு. இருட்டுறதுக்குள்ளே மேலே போயிடலாமா அப்படின்னா கொஞ்சம் சிரமந்தாங்க. ஏன்னா இதோட கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா 14 கிலோமீட்டர் எக்ஸாக்டாக. கம்பேர் வித் தானிப்பாறை வழியாக நம்ம ஏறுறது தான் கிலோமீட்டர் கம்மி. பட் ஏற்ற இறக்கங்கள் அதிகம். இங்கே இவங்க அன்புக்கு அளவு இல்லை. கண்டிப்பாக சாப்பிட்டு தான் போகணும்னாங்க. ஐயா இப்போ மேலே போயிட்டு வந்துடுங்கன்ட்டு அப்படியே நம்ம கிளம்பிட்டோம். 14 கிலோமீட்டரில் ஒரு 7-8 கிலோமீட்டர் ஃப்ளாட்டாகவே இருக்கும். நீங்கள் இந்த பார்ப்பீங்கள வீடியோ, முழு வீடியோ பாருங்கள். இதை தரிசனம் பண்ணிக்கிங்க. பஸ்ஸு இறக்கிட்ட தூரத்துலேருந்து இவ்வளோ தூரம் நம்ம நடந்து வந்திருக்கோம். கிட்டத்தட்ட இதே ஒரு 1.5 கிலோமீட்டர் ஆகி போகும். வந்துட்டு நம்ம இப்போ உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். என்ட்ரி ஆகிட்டோம்னா உள்ளே ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருக்குது. கண்டிப்பாக எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது. பீடி, சிகரெட்டு இந்த மாதிரி போதை வஸ்துக்களும் கொண்டு போகக்கூடாது. இது ஸ்ட்ரிக்டான ஆர்டரு. எல்லாத்தையும் பக்காவாக செக் பண்ணிட்டு தாங்க உள்ள அலோவ் பண்ணுறாங்க. நம்மளும் அந்த செக் போஸ்ட் நெருக்கிட்டு நம்மளும் எல்லாத்தையும் திறந்து காட்ட சொன்னாங்க. பேக்கை காமிச்சிட்டு எந்த பொருள் இல்லைங்க, பலாப்பழமும் குளுக்கோஸ் தான் கொண்டு போகிறேன் அப்படின்ட்டு அப்படியே காமிச்சிட்டு அப்படியே நாங்கள் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். இந்த பாதை எதுக்கு நல்லதுன்னா இயற்கை விரும்பிகளுக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 7-8 கிலோமீட்டர் ஃப்ளாட்டாக தான் போகும். ஃப்ளாட்டாக போகிறப்ப பார்த்திங்கன்னா காஞ்ச புல் இருக்குது, காஞ்ச மரங்களும் இருக்கும், மருத மரங்கள் அதிகமாக இருக்குது. அப்படி போகிறப்ப இயற்கையை ரசிச்சுக்கிட்டே நம்ம மெல்ல 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 மேலே ஏறலாம். நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் இங்கே பார்த்திங்கன்னா யானை கஜம்னு ஒன்று இருக்குங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இங்கே யானை கஜம் தான். ஏன்னா அந்த சைடு வர்றப்போ நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. ஆனால் இங்கிட்டிருந்து போகிறப்ப ஒரு சில பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். மற்ற ஃபுல்லாக காட்டு பகுதி, மலை பகுதியாக தான் இருக்கும். இப்போ யானை கஜம் வந்துட்டோம். இதுதான் ஃபஸ்ட்டு பகுதி, யானை கஜம். யானை தண்ணீர் அருந்தும் பகுதியாக இது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நிறைய பைப் லைன் போதுங்க. இங்கேருந்து தான் தண்ணி எடுத்து அந்த பஞ்சு அந்த மரங்களுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு இந்த தண்ணியை யூஸ் பண்ணுறாங்க.
யானை கஜத்தை பார்த்துட்டு மழை காலத்தில் பார்த்திங்கன்னா இங்கே தண்ணி பயங்கரமாக அடிச்சுட்டு வரும். அடிச்சுட்டு வந்து நம்ம மூலவைகளை போய் ஜாயிண்ட் ஆகுது இந்த யானை கஜம். யானை கஜத்தை தாண்டினோம்னா மலை ஏற ஆரம்பிக்கிறோம். ஃபஸ்ட்டு மலை இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. உங்களுக்கு வர்றப்போ கொஞ்சம் பேசு துணைக்கு ஆள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரம் நடந்துடுவீங்க. எனக்கு வந்து இது வந்து 18வது முறை சதுரகிரி மகாலிங்க ஆடி அமாவாசைக்கு போகிறது 18வது முறை. இது 2005 கல்லூரி படிக்கிற காலத்துலேருந்து நான் ஆரம்பித்தது. இந்த வருடம் இறைவன் அருளால் சிறப்பாக இருக்குது. இறைவனை பார்க்க போயிட்டு இருக்கேன். எல்லாம் நல்லது நடக்கணும்னா நல்லதே நினைப்போம், நல்லதே நடப்போம். மற்ற எவனையும் நம்ம கஷ்டப்படுத்த போகிறல, மற்ற யாரும் நம்மளை கஷ்டப்படுத்தாமல் இருந்தால் போதும் அப்படின்ற நினப்பு தான் நம்மளுக்கு. இது 2வது ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டு. இந்த இடத்துல சந்தேகப்படுற மாதிரி இருந்தால் தான் செக் பண்ணுறாங்க, மற்றபடி அப்படியே உள்ளே விட்டுறாங்க. நம்மளும் அதை கிராஸ் பண்ணி போயிடலாம், ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை. ஏன்னா இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ளாட்டுங்க, ஈஸியாக நடந்து போகிற மாதிரி இருக்குது. டக்கு 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 டக்குன்னு போயிடலாம், நம்ம சிரமப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இயற்கை கொடுத்த வரங்க தாங்க நம்ம சதுரகிரி மலை. ரெண்டு பேரும் 3 பேர் எனக்கு குரூப்பாக இருந்தோம்னா பேசிக்கிட்டே போகலாம். இது பசங்க வந்தாங்கன்னு வைங்க, அவங்க பண்ணுற அழிச்சாட்டி ஐயோ முடியாது. நம்ம 23ஆம் தேதி ஈவினிங்காக நடந்து போயிட்டுருக்கோம். 24ஆம் தேதி 3 மணிக்கு தான் அமாவாசை பிறகுது. அதை ஒட்டி போய் தரிசனம் பண்ணிட்டு வரலான்ற ஒரு கணக்கில் நம்ம போயிட்டுருக்கோம். இன்ன வரைக்கும் வறண்ட காட்சியாக பார்த்துருப்பீங்க. இனி வந்து கொஞ்சம் பச்சை பச்சைன்னு இருக்கும், மரங்கள் செடி கொடி அந்த மாதிரி கொஞ்சம் பசுமையாக இருக்கும் இந்த ஏரியா. இங்கே பார்த்தீங்கன்னா மிருகங்கள் பார்த்திங்கன்னா எல்லா மிருகமும் இருக்குன்றாங்க. ஆனால் இன்னும் இது புலி இல்லை. ஆனால் வந்து இது வந்து அதை ஒட்டிய ஃபாரஸ்ட் தான். ஸ்ரீலுத்தூர் மேகமலை சரணாலயம் சொல்லுவோம்ல, விலங்குகள் சரணாலயம். பார்த்தீங்களா குதிரை இருக்குது. இது குதிரை இல்லைங்க, கோவேரி கழுதைன்னு சொல்லுவோம். இது சுமை தூக்கி கொண்டு போகிறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. கீழேருந்து மேலே கோயில் வரைக்கும் சுமை கொண்டு போகிறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. அண்ணன் ஒருத்தர் மேய்ச்சிக்கு இருந்தார், நம்மளை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டார். அப்படியே அருமையாக இருக்குங்க. லொக்கேஷன் தாங்க சூப்பரு. ரசிச்சுக்கிட்டே நடக்கணும், பசங்களோட பேசிக்கிட்டு ஜாலியாக இறைவனை மட்டும் மனசில் நினச்சிக்கிட்டு அப்படியே நடந்தோம்னா நம்மளுக்கு அலுப்பே தெரியாது. இந்த திரிதவர் மொச்சி மலை 2 மலை சந்திக்கிற இடத்துல நம்ம போய் திரும்புவோம். திரும்பி அந்த பாறை தானிப்பாதை ரோட்டு போதில் அந்த ரோட்டில் நம்ம சந்திப்போம். நம்மளும் கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் நடந்துட்டோம். 1 மணி நேரம் எக்ஸ்ட்ராவே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 1.5 மணி நேரம் கணக்காயிருச்சு. இன்னும் வந்து எந்த கடையும் இல்லை, தண்ணி கடையோ இல்லை டீ கடையோ அந்த மாதிரி எந்த கடையும் இல்லை. எங்கடா ஒரு கடை ஒரு டீயை போடலாம். ஏன்னா இங்கே சுக்குமல்லி காமி வந்து ஃபேமஸ்ஸு. ஏன்னா அந்த சதுரகிரி மலை தண்ணியில் அந்த சுக்கை போட்டு கொடுப்பாங்க பாருங்கள், அந்த காப்பி வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. நல்லாவும் இருக்கும். ஏன்னா அவ்வளோ டயர்டாக நம்ம நடந்து போயிட்டுருப்போம், அப்போ ஒரு எனர்ஜி பூஸ்டப் பண்ணுற மாதிரி ஒன்று கொடுக்கும். அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இடம் இருக்குது. ஆனால் வாங்க பார்த்துக்கிட்டே போவோம். எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புவோம். இந்த வருஷம் கொஞ்சம் மழை கம்மினால் கொஞ்சம் வறட்சியாக தான் இருக்குது. முதல்லாம் பார்த்திங்கன்னா டார்க் ஃபாரஸ்ட்டாக இருக்கும். கீன்னு கத்திக்கிட்டே இருக்கும் பூச்சிகள், பயமாக இருக்கும். ஒரு ஆள்லாம் சிங்கிள் ஆள்லாம் நம்ம நடந்தோம்னா. ஆனால் இந்த தடவை அப்படி இல்லை. ஆனால் மக்களுடைய வந்துட்டும் போயிட்டுருக்கனால ஒன்றும் தெரியல. ஏன்னா போயிட்டு ஏறிடுவோமா இறங்கிடுவோமா அப்படின்ற மைண்ட் தாட்டுக்கு மட்டும் வந்துடாதீங்க. யாராக இருந்தாலும் ஏறலாம், அந்த மைண்ட் செட்டுக்கு வாங்கினேன். சிவனை பார்க்கணும் முடிவு பண்ணிட்டா பார்த்தே தான் ஆகணும். வந்துட்டேங்க, ஒரு கடை தெரியுது, கரெக்ட் நம்ம கடை தான். ரைட்டு, இதில் வந்து லெமன் ஜூஸு, சுக்குமல்லி, மோர், தண்ணி இந்த மாதிரி ஐட்டங்களை போட்டு இது 2வது ஆண்டாம் இவர் போடுறது. 2ஆம் ஆண்டு நீர்மோர் பந்தல் போட்டிருக்காரு. நம்ம போய் சூடாக சுக்குமல்லி காப்பி ஒன்று குடிச்சிட்டு அப்படியே மேலே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இது ஒரு சேவைங்க, உண்மையிலே அருமையான சேவை. ஏன்னா டயர்டாக நம்ம நடந்து வந்துட்டுருக்கப்போ ஒரு பூஸ்டப் பண்ணது மாதிரி ஆயிரும் இந்த இடம். அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்தோம்னா இன்னொருத்தர் வந்து நீர்மோர் பந்தல் போட்டிருக்காரு.
ஏன்னா நம்ம அங்கே குடித்ததுனால திரும்ப நம்ம இங்கே குடிக்கலை. அப்படியே பார்த்துட்டு உங்களுக்காக அப்படியே ஒரு வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நல்லா லெமன் நிறைய கொண்டு வந்து அறுத்துக்கிட்டு இருந்தார் நம்ம போகிறப்ப. பார்த்துட்டாண்ணே, வாழ்த்துக்கள்ண்ணே, உங்கள் சேவை தொடரட்டும் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அப்படியே மேலே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா வெயிலுக்கு முன்னாடி இருட்டு வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரம் நம்ம எப்படியாவது மேலே போயிடணும்னு ஒரு பிளானில் நான் நடந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் அவசரப்படலை, கொஞ்சம் ஃப்ரீயாக தான் போகிறேன், ரிலாக்ஸாக தான் போகிறேன், இயற்கையை ரசிச்சுட்டு போகிறேன், கடவுளை நினச்சிக்கிட்டு போகிறேன். மொதல் பாறை வந்துடுச்சுங்க. மொத்தம் ஒரு 3 பாறை இருக்குங்க. இது மொதல் பாறை. இந்த பாறையிலும் ரெஸ்ட் எடுக்கிறவங்க ரெஸ்ட் எடுப்பாங்க, இல்லைனா 2வது பாறை 3வது பாறை போயிடுவாங்க. 3வது பாறைனா போதமலைக்கு அப்படியே ஏற ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த மலையில் நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். அடுத்து இன்னொரு மலை வரும், அந்த மலையில் நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். ஒரு த்ரில்லிங்காக தாங்க இருக்கும் அனுபவம். நீங்கள் வந்திருந்தீங்கன்னா அதை அனுபவிச்சிருப்பீங்க. ஏன்னா அந்த போது பாருங்கள், அந்த மலை ஜாயிண்ட் ஆகுதுல்ல, அங்கிட்டு போகணும் நம்ம. இது 2வது பாறை. 2வது பாறை நல்லா உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணலாம். நல்லா ஹைட்டான பாறை வேறு. இந்த பாறை பாத்திரமே அப்படியே மல்லாக்க படுக்கணும் போது தோணும். ஆனால் மல்லாக்க படுத்திங்கன்னா அடுத்து நடக்க மாட்டீங்க. எனக்கு எப்படி கான்செப்ட்னா, நான் நடப்பேன், ஸ்லோவாக நடப்பேன், ஸ்டெடியாக நடப்பேன். அதுதான் என்னோட ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட். அவசரப்பட்டு நடந்தோம்னா டயர்டாகிடுவோம், அடுத்து மேலே போக முடியாது. நம்ம கொஞ்சமாக தண்ணி கிண்ணியை குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிற வேண்டியதான். இதுதான் நம்ம நடந்து வந்த பாதை. இது நம்ம நடந்து மேலே ஏற போக வேண்டிய பாதை. சரிதா? அந்த 2 மலைகள் இடையில ஜாயிண்ட் இருக்குல்ல, அதை சுற்றி ஒரு சுற்றி தான் கீழே இறங்கணும் லெஃப்டில். மலை மாடுகள் அதுக்கு மேயிற அழகே தனிதான். மலை மாடுகள், தேனி மலை மாடுன்னா ரொம்ப ஃபேமஸுங்க. சரி வாங்க, அப்படியே நம்மளும் பேசிக்கிட்டே நடப்போம். இந்த அம்மாவெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா சக்கு நடந்து போயிட்டு இருந்துச்சு. மழை வரப்போறதுக்கான அறிகுறிகளை இந்த எறும்பு காட்டுது. ஃபுல்லாக என்ன ஆகுறாங்க பாருங்கள். அப்போ மழை வரப்போகுதுன்னு அர்த்தம். கூண்டுக்குள்ளே ஃபுல்லாக என்ன ஆகிட்டாங்க. சரி, மழை வர்றதுக்குள்ளே நம்மளும் கொஞ்சம் மேலே ஏறிடுவோம் அப்படின்ட்டு நடைய கட்டினோம். மெயினாக நம்ம கொண்டு வர பொருளை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். தண்ணி கொண்டு வந்துடுங்க, பழங்கள் கொண்டு வந்துடுங்க. ஏன்னா ஏற 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 பழங்கள் இதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். அப்போ வெயிட் குறைய ஆரம்பிச்சிடும். மருத மர காட்டுக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிறோம். ஃபுல்லாக மருத மரம் தாங்க, சின்னது பெரியது. இன்னி ஃபுல்லாக மருத மரமாக தான் இருக்குது. ஒரு மரம் பார்த்தீங்களா, இன்னி வாங்கலை, ஃபுல்லாக மருத மர காடு தான் அது. மற்ற ஃபாரஸ்ட்டு வாட்ச் பண்ணுவாங்க, இந்த சைடெலாம் சும்மா வருவாங்க, கண்காணிக்க வருவாங்க. ஆனால் மாடுகள், கரடிகள் எல்லாமே இந்த சைடு இருக்குன்றாங்க. நம்ம போன நேரம் நம்ம கண்ணில் எதுவும் தட்டுப்படல, வந்துட்டாங்க. இது நல்ல ஓடங்க. தண்ணி போன வருஷம் வரப்பெல்லாம் செமையாக போயிட்டு இருந்துச்சு. இந்த தடவை தண்ணி இல்லை, அந்தளவுக்கு இல்லை. மருத மரம் தான் இப்போது அந்த ஒட்டி இருக்குது, ஃபுல்லாக மருத மரம் தான். இதுவும் மருத மரம் தான். நல்ல ஒரு ஜில்லுன்னு காற்று வருது இந்த இடத்துல. அந்த 3வது தண்ணி பந்தல் அமைஞ்சிருக்க இடம் இந்த இடம் தாங்க. எல்லாமே இந்த சைடு இருந்து வரவங்க, தலையுத்து, மயிலாடும்பாறை, வருசநாடு, கடமலைக்குண்டு அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் இந்த சைடு அந்த அன்னதான பந்தலை அவங்க பொறுப்பேற்றுக்கிறாங்க. சரியான மரம். தண்ணி வேணுன்றவங்க குடிச்சுக்குங்க. ஏன்னா இயற்கையான நீர். எனக்கு இதில் என்னமோ விருப்பம் இல்லை. ஏன்னா நான் ஒரு 2 லிட்டர் வாட்டர் கேனை கொண்டு ஏறிட்டேன். ஏன்னா இந்த ஒரு சில இடத்து மாசு இல்லைன்றாங்க. ஆனால் கை கழுவுனது, கால் கழுவுனது,
எல்லா தண்ணியும் வந்து ஓஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. எடுத்துகிட்டு வந்து குடி தண்ணீர் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிருக்கு. அதை நான் கொச்சப்படுத்த விரும்பலை, வேறு வழி இல்லை, அங்கேருந்து தண்ணி எடுக்க முடியும். ஏன்னா இதென்ன வைகாத்தா தோண்டணுமே ஊற்று வரும், ஊற்று தண்ணி எடுத்து குடிக்கிறதுக்கு. வர்றத ஓடையில் வர தண்ணியை ஓஸ் போட்டு எடுத்து குடி தண்ணீரை நம்மளுக்கு கொடுக்குறாங்க. நம்மளை மாதிரி விருப்பப்பட்டவங்க குடிச்சிக்க வேண்டியதுதான். இங்கே பாருங்கள், ஒத்தடி பாதை தான், ஏற்ற ஆரம்பம். அப்படியே ஏறி போயிட்டே இருக்கோம். மருத மரம் காட்டுக்குள்ளே நடந்துகிட்ருக்கோம். முடிஞ்சால் கேன்வாஸ் போட்டு ஏறுறது நல்லது. கேன்வாஸ் போட்டிங்கன்னா இறங்குறப்ப அந்த கால் கொஞ்சம் அந்த பெருவிரல் வலிக்கும். செருப்புலாம் நடந்தால் கால் ஃபுல்லாக வலிக்கும். எல்லாத்தையும் பார்த்து உங்களுக்கு எது நல்லதுன்னு படுதோ அதன் பிரகாரம் வாங்க. ஒரு ஓப்பன் ஸ்பேஸு யோசிச்சுக்கிட்டே தான் ஏறுறேன். அப்படியே ரசிப்பேன், எல்லாம் சுற்று பார்ப்பேன். ஆனால் இந்த மாதிரி இடங்களில் தான் மாடுகளோ இல்லை ஏதோ ஒன்று தங்கும். ஏன்னா ஓப்பன் ஏரியா இது ஃபுல்லாக. அதனால் அவங்க ஃப்ரீயாக நடமாடுற இடத்துல நம்ம இன்றைக்கி நடமாடிக்கிட்டு இருக்கோம். நம்ம இன்றைக்கி ஒரு நாள் தானே வருசநாடு மலைப்பகுதி வந்து இன்றைக்கி மட்டும் தான் விட்டுருக்காங்க. ஏன்னா தானிப்பாறை வந்து டெய்லி அலௌடு, ஆனால் வருசநாடு பாதை வந்து அலௌடு இல்லை. ஏன்னா ரிசர்வ் ஃபாரஸ்ட்னால ஃபுல்லாக. இதுதாங்க அந்த 3வது பாறை. இந்த பாறை தான் வந்து என்ட்ரன்ஸ், நம்ம போதமலையோட என்ட்ரன்ஸு. இனிதான் வந்து முழு ஏற்றமும் ஆரம்பிக்க போகுது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். 2 மலை ஏறி இறங்கணும், 2 மலை ஏறணும். அதுக்கு பிறகு தான் வந்து நம்ம இறங்க முடியும். வயசானவங்களும் ஏறுறாங்க, சின்ன பசங்க வர்றாங்க. எல்லாமே மனசில் தெம்பு இருந்தால் போதும், சிவனை போய் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த வட்டமும் ஒரு அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். போகிறப்போ ஒரே நோக்கமாக போகாதீங்க, சைடில் பாருங்கள், அந்த இயற்கையை ரசிக்கிட்டே ஏறினோம்னா ஈஸியாக நம்ம மேலே போயிட்டு சிவனை பார்த்துட்டு உங்களுக்கு போகிற வழியில் சித்தர் தரிசனம் கிடைச்சாலும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் நானும் 15-17 வருஷமாக போகிறேன், எனக்கு சித்தர் தரிசனம் கிடைச்சது இல்லை. வந்துட்டேங்க, இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே தான் வந்து மெயின் போதமலை. இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த இடத்த விட்டோம்னா வேற உட்கார வேற இடம் இல்லை. பாருங்க, செம்மையாக இருக்கும், பச்சை பசேன்னு. நம்ம வந்த பாதை அந்த தெரியுது பார்த்தீங்களா, ஆண்டிவிட்டி அந்த மலை. அதுலேருந்து அப்படியே ஓரமாக வந்து 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 இப்போ உச்சியில் நிற்கிறோம். இன்னும் ஒரு பரலாங்கு போகணும். ஏன்னா இனி ஃபுல்லாக ஏற்றம். இன்ன வரைக்கும் இறக்கம் பார்த்துருப்பீங்க, இனி ஃபுல்லாக ஏற்றம் தான். ஸ்டெப்பு சின்னதாக போடுங்க, சின்னதாக போட்டாலே ஈஸியாக வந்து நம்ம மேலே வந்துடலாம். சுந்தர மகாலிங்கத்தை, சந்தன மகாலிங்கத்தை தரிசனம் பண்ண ஆர்வமாக மக்கள் எல்லாம் போயிட்டுருக்காங்க. நம்மளும் வீடியோ பதிவோடு போய்கிட்டு இருக்கோம். எல்லோரும் நல்லா இருக்கணும், அவ்வளோதான் கவலை. ஏன்னா நீ இவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்காங்க, அவங்களுக்கு நல்லது செய் அப்படின்றது தான் நம்ம விருப்பம். அந்த வீடியோ பதிவோட ஒரு அர்த்தம். வந்துட்டேங்க போதமலை ஏறிட்டோம்னு வைங்க. ஒரு பெண்டு பாருங்கள், இது வந்து வத்ராப்பு பெண்டு. கூமாப்பட்டின்றாங்களா, இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குல்ல, வத்ராப்பு கூமாப்பட்டிலாம் இங்கேருந்து பார்த்தா அழகாக தெரியும். ஆனால் வத்ராப்பு நல்லா தெரிஞ்சு, கூமாப்பட்டி தெரியல. நைட்டு வந்தோம்னா அந்த லைட் இதில் கொஞ்சம் தெரியும். நம்ம தான் போயிட்டுருக்குமே, இருட்டுறதுக்குள்ளே நம்ம இங்கே போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முழு மூச்சாக நடந்து போயிட்டுருக்கோம். அந்த குட்டி பையனை பாருங்களேன், மனசு தெம்பு, உடம்புல லைட்டாக கொஞ்சம் தெம்பு இருந்தாலும் போதும், மன தைரியம் இருந்தால் போதும், சதுரகிரி சிவனை எல்லோரும் வந்து தரிசனம் பண்ணலாம். அந்த இயற்கைக்கு தாங்க, இயற்கைக்கு தான் வந்து அவ்வளோ இது. போகிற வழியில் ஃபாரஸ்ட்டு கொஞ்சம் கைட் பண்ணுறாங்க, ஆனால் அந்தளவுக்கு இல்லை. ஆனால் அங்கிட்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சங்கிலிப்பாறை,
வழுக்குப்பாறை இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல் போலீஸ் ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இந்த பாதையில் போகிறப்ப நமக்கு நாமே தான் நம்ம சேஃப்டியை நம்ம தான் பார்த்துக்கிறணும். பார்த்துக்கிட்டு அப்படியே நம்ம மெதுவாக நடப்போம். இந்த உச்சி காமிச்சிங்க ஒரு கக்கியிலேருந்து 2 மலைக்கு நடுவில் நம்ம போகணும் அப்படின்னு. கரெக்டாக அந்த 2 மலைக்கு நடுவில் இருக்கும். இப்படியே லெஃப்ட் எடுத்து நம்ம போகிறோம். லெஃப்ட் எடுத்து போனால் தான் நம்ம தானிப்பாறையிலேருந்து வர்ற ரோடு ஜாயின் பண்ண முடியும். நம்ம தானிப்பாறை ஜாயின் பண்ணிட்டோம்னா அப்படியே வந்து பச்சரிசி பாறை, அம்மா கோயில் அப்படியே போயிடலாம். மேலே போய் சிவனை தரிசிக்கணும் பண்ணலாம். இந்த தடவை ஓரளவுக்கு க்ளீன் பண்ணியிருக்காங்க, தெரியுதா? போன தடவை ரொம்ப அடர்த்தியாக இருந்துச்சு, நம்மளே கையை வச்சு விலகிப்பட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. இந்த தடவை நல்லாவே க்ளீன் பண்ணியிருக்காங்க ஃபாரஸ்ட்காரங்க. நல்ல ஒரு செயல், அவங்களையும் பாராட்டலாம். இந்த ஏரியாவில் டவர் கிடைக்கும். பத்ராப்பு டவர் வந்து இங்கே வந்துடுது நம்மளுக்கு. பேசுகிறதா இருந்தால் இந்த இடத்துல தான் நம்ம பேச முடியும். போதமலையோட உச்சி, போதமலை உச்சியிலேருந்து அப்படியே இறங்கினோம்னா இன்னும் 2 மலை ஏறணும். ஏறி இறங்கினா தான் அந்த இடத்துல ஜாயின் பண்ண வரும் நம்மளுக்கு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் இருட்ட ஆரம்பிக்குது. நம்ம இருட்டுறதுக்குள்ளே எவ்வளோ தூரம் போக முடியுமோ போவோம். இப்போ அந்த பெண்டு திரும்பின உடனே நம்மளுக்கு கொஞ்சம் சோதனை காலம்தான், கஷ்டம்தான். இறங்குறப்ப வழுக்கும், பாறை ரொம்ப கடினமாக இருக்கும், கொஞ்சம் சிரமமாக இருக்கும். போதமலையை விட்டு இறங்குறப்ப நமக்கு ஒரு சோதனை இருக்குது. உட்காந்து இறங்காமல் அதில் இறங்க முடியாது. போகிற மக்கள் ஒரு குச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் சேஃப் அது. ஏன்னா 3வது காலாக அதை பயன்படுத்தலாம். நமக்கு தெரிஞ்ச நம்மளோட அனுபவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். வீடியோ பார்த்தது அந்த கடவுளை பார்த்த புண்ணியமாக அமையட்டும் உங்களுக்கு. சுந்தர மகாலிங்கத்துக்கு அரோகரா கோஷம் தான் ஒலிக்கும். நம்மளும் அரோகரா கோஷம் போட்டுட்டு அப்படியே நடப்போம். வத்ராப்பு இந்த ஏரியா பகுதி இது. இந்த இறக்கம் தாங்க, இன்னும் 2 இறக்கம் இருக்குங்க. இறங்கிட்டோம் வைங்க, ஓரளவுக்கு நம்ம அந்த வருசநாடு ஜங்ஷன், அதாவது அந்த சைடு இந்த பசுக்கடை சைட்லேருந்து வர்ற அந்த பாதையை பிடிச்சிடலாம். அந்த பாதையை பிடிக்கத்தான் ஆவேசமாக நடந்து போயிட்டுருக்கேன். எப்படி போய் ரீச் ஆகிறோன்றத இந்த வீடியோவில் அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. எவ்வளோ மக்கள் போய் வர்றாங்க பாருங்களேன். இந்த இடம் தெரியுதா? பசுக்கடையிலேருந்து வந்துட்டுருக்காங்க மக்கள். அந்த வழியா தெரியுதா மக்கள் வர்றது? தெரியுதா? இந்தா ஒயிட் அண்ட் ஒயிட்டு. பெரிய பஸ் கடை, சின்ன பஸ் கடைன்னு இருக்கு. இது வந்து சின்ன பஸ் கடைன்னு நினைக்கிறேன். ஒரு வழியா ஓடையை பிடிச்சாச்சுங்க. இந்த இடம் தான் மொட்டை எடுக்கிற இடம். இங்கிட்டிருந்து வரவங்க இந்த இடத்துல மொட்டை எடுத்துடுறாங்க. இந்த இடத்துல எடுத்தோம்னா ஃபுல்லாக அவங்களுக்கு தான் சார்ஜ் போகும். கோயிலுக்கு எந்த இதுக்கும் பெனிஃபிட் கிடையாது. அது கோயிலை போய் சேராது அறநிலையத்துறையை. இந்த இடத்துல மொட்டை எடுத்தோம்னா, ஆனால் மக்கள் ஃபுல்லாக மொட்டை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இந்த இடம் தான் தண்ணி ஓரளவுக்கு வருது. நம்ம ஓடை தண்ணி மேலே அங்கேருந்து வருதுல்ல, சந்திரமகாலிங்கம் சுந்தரமகாலிங்கத்துலேருந்து ஒரு ஓடை வருதுல்ல, அந்த ஓடை தண்ணி அப்படியே இந்த சைடு போய் கீழே வரைக்கும் கோரக்கரை குகை அதை தாண்டி அப்படியே கீழே போகுது. இந்த தண்ணி தாங்க அந்த தண்ணி. நமக்கு உட்கார நேரம் இல்லை, நம்ம நடைய கட்டுவோம். வந்தோம்னா கரெக்டாக வந்து வருசநாடு ஜங்ஷன் வந்து சேர்ந்துட்டோம். நல்லா இருட்டிடுச்சு. அடுத்த பாயிண்ட் எப்படி போகிறேன்னு தெரில. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணிடுறேன். வாங்க மக்களே, வீடியோ கொஞ்சம் டல்லாக ஆரம்பிக்குது. கொஞ்சம் பொறுமையாகவே போவோம். இங்கே வரப்போ முழுசாக டயர்ட் ஆயிடுவோம். வெளிச்சமாக தான் இருக்குது. பட் மங்கள் அடிக்க ஆரம்பிக்குது. இருட்டிடுச்சு. ராக்காயி அம்மன் கோயில். ராக்காயி அம்மனை தரிசனம் பண்ணிட்டு பச்சரிசி பாறையை தாண்டப்போ நல்லா இருட்டிடுச்சு. அப்படியே வச்சுட்டு அப்படியே ராக்காயி அம்மன் கோயிலுக்கு வந்தாச்சு. இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா மணி 7:30 இருக்கும்னு நினைக்கிறேன் எக்ஸாக்டாக. அப்படியே அதை தாண்டி வந்தோம்னா ஐயன் பிலாவடி கருப்பு இருக்கார். பிலாவடி கருப்பு சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே மேலே ஏறுவோம்.
கருப்பன் காவல் காக்கும் கருப்பன். ஐயனே நமச்சிவாயம். கருப்பை பார்த்து முடிச்சுட்டு ஒரு ஓடை வரும். ஓடையில் அப்படியே மெதுவாக கிராஸ் பண்ணி அப்படியே மேலே போகலாம். மேலே போயிட்டோம்னா நமக்கு வந்து இந்த பூஜை கட்டுவோம்ல, பூஜை சாமான் கடையெல்லாம் நிறைய இருக்குது. ப்ளஸ் பொருள் வாங்குகிற கடையும் இருக்குது. நமக்கு எது தேவையோ அதை மட்டும் வாங்கிக்கிட்டு அப்படியே வரலாம். ஏன்னா இங்கே பூஜை பொருள் வாங்கலைன்னா மேலே அந்தளவுக்கு கிடைக்கல. இங்கே தான் கடை இருக்குது. மேலே கடை போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்க்காக கீழே இறக்கிட்டாங்க. பூஜை பண்ணோம்னா பூஜைக்குரிய சாமானை ஃபுல்லாக இங்கே வாங்கிக்கிங்க. நல்லாவே இருட்டிடுச்சு. நம்ம அப்படியே சுந்தரமகாலிங்கத்தை தரிசனம் பண்ண அப்படியே போவோம். வந்துட்டோங்க. சுந்தரமகாலிங்கத்தோட அடிவாரத்துக்கு வந்துட்டோம். இதுதான் அடிவாரம். கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா அடுத்த நாள் காலையில் தான் கூட்டம் எகிரி அடிக்கும். அதுக்கு முன்னாடியே நம்ம அமாவாசைக்கு கரெக்டாக பார்த்துருன்றதுக்காக வந்தாச்சு. 3 மணிக்கு அமாவாசை பிறக்குது. இந்த வருஷம் 2025 அந்த 3 மணிக்காக நான் வெயிட் பண்ணி சாமி தரிசனம் பண்ணிட்டேன். நீங்களும் என்னோட அப்படியே தரிசனம் பண்ணுங்க. சுந்தர மகாலிங்கத்துக்கு அரோகரா. சுந்தர மகாலிங்கத்துக்கு அரோகரா. எல்லாருக்கும் இறைவனிடம் கிடைக்க வாழ்த்துகிறேன். உங்களுக்காகவும் நான் வேண்டிக்கிட்டேன். ஏன்னா என்னோடய சேனல் வியூஸ் நிறையா போகணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன். பார்த்த உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. அடுத்த ஒரு நல்ல பதிவில் நம்ம சந்திப்போம். நன்றி உறவுகளே.